மக்களே இன்னைக்கு எங்கள் ஊரில் சரியான மழை. மழைனா மழை, அப்படி ஒரு மழை. ஒரு வாரமாகவே பயங்கர வெயிலாக இருந்தது. வெளியே கூட போக முடியல. அவ்வளோ எரிச்சல், ஸ்கின் எல்லாம் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மழை அடித்ததை பார்க்கணுமே. வந்த மழையில் என் ஹஸ்பண்டு கீழே இருந்து தண்ணியெல்லாம் செத்தி விட்டுட்டு இருந்தாங்க. நான் மொட்டை மாடிக்கு போய் அங்கே கெட்டி நின்ன தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். மழையில் நின்று வேலை பார்க்குறதுக்கும் ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது? என் கீரை செடியெல்லாம் பாவம் படுத்துருச்சு. அடித்த மழைக்கு கீரை செடி ஒரு பக்கம் படுத்துட்டானோ, இன்னொரு பக்கம் பூச்செடியை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். நான் செடிக்கு எதாவது ஆயிருக்குமோன்னு நினச்சி தான் மேலே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா என்னோடய ஜாதி மல்லி பூச்செடி எப்போவும் 1 பூ 2 பூ அப்படி தான் பூக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு 7-8 பூ கிட்ட பூத்துருந்தது. எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மல்லிப்பூச்செடியும் ஏகப்பட்ட பூ, அதுவும் மொட்டை எல்லாம் பெருசு பெருசாக இருந்ததா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மழைக்கும் மொட்டை மாடிக்கும் குளிர் காற்றுக்கும் செடியில் நிறைய பூவுக்கும் ஐயோ எனக்கு குளு குளு குளுன்னு இருந்தது. நீங்களும் இன்றைக்கி தக்கலையில் இருந்திருந்தீங்கன்னா மழையை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நானும் மொட்டை மாடிக்கு போனப்போ கொடையெல்லாம் தூக்கி போட்டு நனைஞ்சிட்டு கீழே போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா 4 நாள் முன்னாடி தான் தலைவலின்னு படுத்து கிடந்தேன். இப்போ நான் நனைஞ்சிட்டு கீழே வந்திருந்தேன்னு வைங்க, பலாப்பழத்தை புழக்கிற மாதிரி 2ஆக பொழந்திருப்பாங்க. அதனால் அடக்க ஒடக்கமாக கொடையை வச்சே பிடிச்சி வேலையை முடிச்சுட்டு கீழே வந்தேன்.